ஹாய், கனவா எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. கனவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கேஜி நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை நல்லா தண்ணியில் போட்டுட்டு அந்த கனவா ஃபுல்லாகவுமே உள்ளே இருக்க குடல் மாதிரி இருக்கும், அதை தனியாக எடுத்து நான் போட்டுறேன். நெக்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று வரும், அதை எடுத்துடலாம். மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பால் மாதிரி ஒயிட் கலராக வந்துடும். உள்ளே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கொழுப்பு மாதிரி இருக்கும். அந்த கொழுப்பெல்லாம் உள்ளே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பூ மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் பல்லு இருக்கும், அந்த பல்லையும் எடுத்துருங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இருக்கும் மை மாதிரி, அந்த மையையும் எடுத்துருங்க. கண் 2 பக்கமும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கண் எடுத்துருவோம். அதுவுமே மை மாதிரி கருப்பு கலராக இருக்கும், அந்த கண்ணை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் இருக்க அந்த கொழுப்புலாம் ஒயிட்டாக இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பால் மாதிரி ஒயிட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்ல, அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணிப்பேன், சிசரால் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.